வணக்கம் பிரஷ், நான் தான் உங்கள் மெக்கானிக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஷாப்பில் வந்து ஸ்மோ ஒன்று கொண்டு வந்து நம்ம சஸ்பிரே வந்து கொடுத்துருக்காங்க வண்டி ஒர்க்கிங்க்கு. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரீஸ்டோர் பண்ணி கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மெக்கானிக்கல் ஒர்க்கும் நம்ம நீட்டாக செஞ்சு தரப்போம். சின்ன சின்ன ஒர்க்கிங் சொல்லியிருக்காங்க, ஆயில் லீக்கேஜ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சர்வீஸ் சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது டேமேஜ் ஒர்க்கு எல்லாமே நம்ம நீட்டாக வந்து கரெக்ஷன் பண்ணி தரப்போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வண்டி நம்ம வேலைக்கு எடுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வண்டியில் எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒர்க்கிங் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எல்லா பொருளும் நம்ம வந்து புதுசு போட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டியில் எது எது தேவையோ அது மட்டும் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாமே நம்ம வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணோம்னா பில் வந்து ஓவராக வந்துடுறதுனால டோட்டலாக நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி தான் நம்ம வந்து ஃபிட்டிங்ஸ் போட்டு தர போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து நம்ம வண்டியோட கலர் வந்து பார்த்தோன்னா நார்மல் ஒயிட், சாலிட் ஒயிட் தான் நம்ம வந்து மெட்டாலிக் வந்து பேல் ஒயிட்டாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பாடி ஸ்டிக்கர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் ஹெட்லைட்டு, ரியர் டைலைட்டு, அப்புறம் இதில் வந்து பார்த்தோன்னா 9 இன்ச் டிஸ்பிளே எல்லாமே இந்த வண்டியில் வர அவுட்ரு ஸ்பேர்ஸ் எல்லாமே கஸ்டமர் வாங்கி கொடுத்துட்டாரு. நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங் ஒர்க்கு, பாடி ஸ்டிக்கரு, அப்புறம் மெக்கானிக்கல் ஒர்க் மட்டும் நாங்கள் டோட்டலாக வந்து வேலை செஞ்சு தரப்போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டிங்கரிங் ஒர்க் வந்து பார்த்தோன்னா ஓவராலாக செஞ்சு கொடுக்க போகிறேன். இந்த வண்டி நாங்கள் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 ஃபால்ட் வந்து கஸ்டமர் சைட்லேருந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்து பார்த்தோன்னா பேக்கில் இந்த குவார்டர் ஃபேன் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா அப்படியே கழண்டி வந்துருச்சுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் நம்ம வந்து ஃப்ரேம் வந்து தனித்தனியாக கழட்டி எடுக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிளாஸ் அப்படியே ரிமூவ் பண்ணி வச்சுட்டு திருப்பணும் அப்படியே நம்ம ஃபிட்டிங்ஸ் நீட்டாக போட்டுருவோம். ஏன்னா கிளாஸ் ஃப்ரேம் வருது பார்த்தீங்களா, உள்ள மெட்டல் ஃப்ரேமு, அது வீக்காக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து கிளாஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். அதனால வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன ஒர்க்கிங் வந்து பார்த்தோன்னா நம்ம கம்பல்சரி லோக்கல் ஒர்க் ஷாப்பில் நம்ம செக் பண்ணி ஆகணும். ஏன்னா இது முதல்ல அந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா எதனா ஒரு சின்ன சின்ன ஒரு ஒர்க்கிங் இருக்கும். அதை நம்ம கம்பல்சரி கரெக்ஷன் பண்ணி தான் ஆகணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ரூஃப் லைட் எரியலன்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் பேக்கில் வந்து அந்த பிரேக் லைட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைட் எல்லாமே கஸ்டமர் வாங்கி கொடுத்தாரு. உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பழைசே போட்டு விட்டுட்டோம். ஏன்னா பிரேக் லைட் எரியுதுன்னு. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய பல்பு வேண்டாம் ப்ரோ, ஏன்னா அதில் பெயிண்டாக ஒட்டிகிட்டு இருக்கு அப்படின்னாரு. சரி, அதனால நாங்கள் வந்து பார்த்தோன்னா, அந்த ரூஃப் லைட்டு, அப்புறம் அந்த ரியர் பிரேக் லைட்டு எல்லாமே நம்ம வந்து கொரியர் வச்சு கஸ்டமருக்கோசரம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சைடில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ப்ராப்பராக செஞ்சு கொடுத்துட்றோம். கிட்டத்தட்ட இதோட பட்ஜெட் வந்து பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1,400க்கு மேலே வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம இதில் சின்ன சின்ன ஒர்க்கை எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட நமக்கு அந்த ரேஞ்ச் வந்துருச்சு. இதில் வந்து எந்த அளவுக்கு ஒர்க்கிங் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மேலே டாப் அப்போல்சல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேட் ஆகி கிடக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டையாக இருக்குது. இதை வந்து நம்ம நீட்டாக வந்து அப்போல்சல் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் மேட்டு, 2வது வந்து பார்த்தோன்னா சீட் கவர் எல்லாமே நம்ம நீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறோம். இதில் எந்த அளவுக்கு ஒர்க்கிங் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த வாட்டர் சேனலு, 2வது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இந்த வாட்டர் போஸ்ட் எல்லாமே நம்ம நீட்டாக வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க கஸ்டமரு. 2வது வந்து ஃப்ரண்ட் மட்கார்டு கழட்டி பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் சைடில் ஃப்ரண்ட் பம்பர் எல்லாமே கழட்டி பார்க்க சொல்லியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே என்ன இருந்தால் பேட்ச் ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்கள் சைடில் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் 25,000க்கு ஃபைன் பண்ணுறோம், 28,000க்கு ஃபைன் பண்ணி கொடுக்குறோம். 2வது வந்து பார்த்தோன்னா டிங்கரிங் ஒர்க் வந்து பார்த்தோன்னா 10,000மும் வரலாம், இல்லை 3,000 4,000மும் வரலாம், இல்லை 30,000 40,000மும் வரலாம். ஏன்னா உங்கள் வண்டியில் எந்த அளவுக்கு ஒர்க்கிங் இருக்கோ அந்த அளவுக்கு ரேட் வைஸ் வரும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த ரியருக்கு பேக்கில் காட்டினா எந்த அளவுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது பொரிச்சில் இருக்குது. நீட்டாக வந்து பார்த்தோன்னா டிங்கர் நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நீட்டாக வந்து பீஸ் வச்சு நீட்டாக வெல்டிங் பண்ணி அந்த ஒரிஜினாலிட்டி கொண்டு வந்துட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதிகமாக வந்து பாடியில் வந்து பேஸ்ட் நாங்கள் ஏற்ற மாட்டோம். ஏன்னா சின்ன சின்ன ஓட்டையாக இருந்தாலுமே அதை வந்து பார்த்தோன்னா பீஸ் போட்டு நம்ம நீட்டாக வெல்டிங் பண்ணி கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நிறைய பக்கம் வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன டாட் இருந்தால் அப்படியே வந்து டிங்கர் பேஸ்ட் வச்சு நம்ம நீட்டாக வந்து தேய்ச்சி விட்டாங்கன்னா அது கண்டுபிடிக்க முடியாது, பெயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா. அதனால் வந்து பார்த்தோன்னா நாளை பின்ன வந்து பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோ மூலிமா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். சின்ன சின்ன அந்த பொரிச்சல் இருந்தாலுமே நம்ம நீட்டாக வந்து வெல்டிங் பண்ணி கொடுத்துறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரன்னிங் போர்டு எல்லாமே பொரிச்சல் இருந்தது எல்லாமே நீட்டாக வந்து தகரம் வந்து கட் பண்ணி நீட்டாக செஞ்சு போட்டு கிட்டத்தட்ட 18 கேஜி இந்த தகரத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ்ன்னுவாங்க. 15 கேஜியில் வரும் அந்த திக்னஸ்ன்னு. கிட்டத்தட்ட ஒரு அந்த கேஜியில் வந்து நம்ம தகரத்தை கட் பண்ணி நீட்டாக வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டோர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இறக்கி இந்த டோர்ல இருக்கிற அந்த பாட்டம் எல்லாமே வந்து கட் பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி நீட்டா வந்து பீஸ் போட்டு நீட்டா பத்த வச்சு குடுத்துருக்கோம். ஏன்னா வந்து பார்த்தோன்னா, எந்த அளவுக்கு எங்களால பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி குடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2வது வந்து நாம செய்றது லோ பட்ஜெட்டு. நெறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இருக்கிறது ஓப்பனா சொல்லிருவேன் இந்த வீடியோ மூலியமா.
உங்களுக்கு வண்டி எப்படி பண்ணி தரணும்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி நாங்க செஞ்சு தருவோம். ஏன்னா, எக்ஸ்டர்னல் ஒர்க் நாங்க எதுவுமே செய்ய போமாட்டோம். ஏன்னா, வண்டியில ஒரு பேட்ச் ஒர்க் இருக்குன்னா, அந்த பேட்ச் ஒர்க்க்கு தகுந்த மாரி தான் செய்ய முடியும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, டிங்கரிங் ஒர்க்கு எந்தெந்த அளவுக்கு இருக்கோ, அதெல்லாம் நம்ம நீட்டா கட் பண்ணி போட்டுருவோம். ஆல்ரெடி இந்த பானட் எட்ஜ்லலாம் பாருங்க, மேல பானட் பார்க்க நல்லாருக்கும். இந்த சைடு எட்ஜ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா, கட் ஆகி கிடக்குது. எல்லாமே வந்து பார்த்தோன்னா, வெல்டிங் விட்டு கிடக்குது ஃபிரெண்ட்ஸ். எல்லாமே பாருங்க எந்த அளவுக்கு பொரிச்சலா இருக்குன்னு. அத நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் கிரைண்டிங் பண்ணி அந்த தகரத்த எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கு எல்லாமே நீட்டா அந்த இடத்துலருந்து நம்ம நீட்டா பீஸ் வச்சு நம்ம வெல்டிங் பண்ண போறோம். ஆல்ரெடி நீங்க இந்த வீடியோ மூலியமா பார்க்குறீங்க. நான் கிட்ட வச்சு காட்டுறேன். எந்த அளவுக்கு பாருங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாமே அந்த இடம் எல்லாமே ஓட்டையா இருக்கு. இப்ப நம்ம மிஷின் புடிச்சோம்னா பெருசாயிருது பாருங்க ஃபிரெண்ட்ஸ். அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாமே பெருசாயிருது. இப்ப நீட்டா வந்து பார்த்தோம்னா தகரம் வச்சு நீட்டா வந்து தட்டி நம்ம அந்த இடத்த வந்து நீட்டா பயன் பண்ணி குடுக்க போறோம். இந்த மாரி தான் நாங்களும் எல்லா வண்டியும் முடிஞ்ச அளவுக்கு எங்க சைடுல இருக்கிற ரிசல்ட்ல நாங்க குடுத்துட்டு இருக்கோம். ஆ ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்னா கரெக்ஷன் எதுவும் பெருசு வேலைலாம் நம்ம எதுவும் பண்ண போறதில்ல. ஏதோ சின்ன சின்ன ஒர்க்கிங் எல்லாம் நீட்டா செஞ்சு குடுத்துற போறோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்தெந்த வேலை செய்ய சொல்றீங்களோ, அது மட்டும் தான் நாங்க இப்பயும் இப்பயும் இந்த வீடியோ மூலமா சொல்லிர்றேன். ஏன்னா, எக்ஸ்டர்னல் ஒர்க் நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். லாஸ்ட் டைம் ஒரு Zேல ஒண்ணு செஞ்சிருந்தோம். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பொருளெல்லாம் ஏன் மாத்தல அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த வீடியோ மூலியமா அவங்களுக்கும் சொல்லிர்றேன். ஒரு வேலை செய்றோம்னா, அந்த வேலைக்கு தகுந்த மாரி தான் நாங்க வந்து பொருள மாத்தி செய்வோம். எல்லாமே எக்ஸ்ட்ராவா நான் என் இஷ்டத்துக்கும் நான் பொருள மாத்துனேன் அப்படின்னா, நீங்க அதுக்கும் கேள்வி கேட்பீங்க. ஏன் இதெல்லாம் மாத்துனீங்க? நான் சொல்லவே இல்ல. இதெல்லாம் மாத்துனீங்க. அதுக்கும் ஒரு கேள்வி வைக்கிறீங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்ற வேலைன்னா நான் அத செஞ்சுட்டு நான் பில் பண்ணிட்டு பண்ணி குடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். 2வது நானு போயிருக்கு எல்லா பொருளும் சொல்லிட்டு சின்ன சின்ன பொருள் எல்லாமே வாங்கி வாங்கி மாத்தோம்னா, அதே நம்மளுக்கு ரூ. 10 ரூ. 12 வந்து பில் அதிகமாயிரும். அப்புறம் நெறைய வந்து லேபர் வந்து நம்மளுக்கு கூட என்கரேஜ் ஆயிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பட்ஜெட்ல இப்பயும் சொல்றேன் பட்ஜெட்ல பண்ணி குடுத்துட்டுருக்கோம். ஒவ்வொரு வண்டியும் என்னுடைய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நான் இருக்கிறதுல ரேட் பேஸ்ல பண்ணி குடுத்துட்டுருக்கேன். உங்க வண்டிய எந்த அளவுக்கு பண்ணணும்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த அளவுக்கு நான் பண்ணி தருவேன். இல்ல எனக்கு ஃபுல்லாவே போடுங்க, பணத்த பத்தி பிரச்சனை இல்ல அப்டின்னீங்கன்னா, நான் டோட்டலா எல்லாமே வேல செஞ்சுருவேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேஷ்போர்ட் இறக்கி டேஷ்போர்டுக்குள்ள இருக்கிற அந்த ஹோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டா வந்து பொரிச்சல் இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி வந்து கரெக்ஷன் பண்ணி குடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, கஸ்டமர் எனக்கு நம்பி இந்த வண்டி குடுத்ததுக்கு கஸ்டமருக்கு முதல்ல இந்த வீடியோ மூலமா ஒரு நன்றிய சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, யாரு என்னான்னு தெரியாது. என்கிட்ட நம்பி ஒரு ஒர்க்கிங் குடுத்தாரு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் எங்க சைட்ல ரிஸ்க் எடுத்து செஞ்சு குடுத்துட்டோம். அதனால நான் அவருக்கு மிகமார்ந்த நன்றிய நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலியமா. ஏன்னா ஒரு பெரிய நான் ரெஸ்பான்ஸ் குடுத்து நான் அவருக்கு ஒரு நன்றிய சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் பண்ணி குடுத்துட்டோம். ஏன்னா இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோக்கு எங்களால ரேட் வைஸ் போட முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ ரேட் வைஸும் போட்டுட்டோம். அதுக்கு தகுந்த மாரி நாங்க நீட்டா பண்ணியும் குடுத்துருக்கோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹோல்ஸ் இருந்தது எல்லாமே வந்து பார்த்தோன்னா மேக்கப் மட்டும் பண்ணாம, நீட்டா கட் பண்ணி எடுத்துட்டு, தகரம் போட்டுருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு. அது நீங்க இந்த வீடியோ மூலியமா பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வண்டியும் இந்த மாரி என்ன ரீவொர்க்கு அந்த மாரி எதுனா இருந்தா, நீங்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு சொல்ட்டு, ஒர்க்கிங் நீங்க வண்டி எனக்கு குடுக்கும்போது நீட்டா சொல்லிட்டு, "இத மட்டும் செய்யுங்க. இல்ல இதெல்லாம் ஃபுல்லா செய்யுங்க. பணத்த பத்தி பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க அதுக்கு தகுந்த மாரி செஞ்சு குடுத்துர்றேன். ஆல்ரெடி நீங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு ரன்னிங் புல் அந்த ஃப்ரண்ட் வந்து பார்த்தோன்னா, அந்த வீல் ஆர்ச்சுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எந்த அளவுக்கு ஹோல்ஸ் இருந்தது தெரியும். இப்ப நான் வந்து பார்த்தோன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா ஆ நீட்டா அதுக்கு தகுந்த மாரி தகரத்த கட் பண்ணி நீட்டா வந்து பெண்ட் எடுத்து நான் நீட்டா வந்து ஆல்டர் பண்ணி குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி உங்க வண்டியும் என்னால பண்ணி தர முடியும். என்னுடைய வீடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. நான் அதுக்கு தகுந்த மாரி நான் பண்ணி குடுத்துட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டோர் போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சைடு எல்லாமே அந்த பீஸ் எல்லாம் போயிருது. நம்ம அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீட்டா வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி எல்லாமே வந்து கரெக்ஷன் தான் பண்ணி குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது டிங்கர் வேலை டோட்டலா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங்கான ப்ராசஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. மெட்டாலிக் தான் நம்ம அடிக்க போறோம். மெட்டாலிக் பேல் ஒயிட் அடிக்க போறோம். ஏன்னா, இந்த சுமோவோட ஒயிட்டே நம்ம அடிக்கிறதா இருந்தா மினிமம் 25,000 இருந்தா போதும். நாங்க இன்னர், அவுட்டர் எல்லாமே அடிச்சு குடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 28,000 28,000க்கு நம்ம வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா, மெட்டாலிக் பேல் ஒயிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாடி ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, அது வண்டியோட வந்த ஓல்டு டைப் ஸ்டிக்கர் தான் வந்திருக்கு. நம்ம இத வந்து லேட்டஸ்ட் கோல்டு, ஸ்மோ கோல்டு அந்த டைப்ல ஸ்டிக்கர் கேட்டுதாங்க நம்ம அந்த டைப் ரெஃபர் பண்ணி நம்ம நீட்டா வந்து சேஞ்ச் பண்ணி குடுத்துருக்கோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்லைட்டு அப்புறம் 2வது வந்து பேக்ல வந்து டைலைட்டு, அப்புறம் உள்ள வர சிஸ்டம்ஸு, கேமரா எல்லாமே கஸ்டமர் வாங்கி குடுத்துட்டாரு. அதனால நாங்க அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு குடுத்துட்டோம். இப்போ டோட்டலா ஓரளவுக்கு ஓவராலா டிங்கர் வேலைலாம் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்க்குறீங்க. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து அந்த பழைய பேஸ்ட் எல்லாமே மிஷின் போட்டு ரிமூவ் பண்ணிட்டு, நம்ம வந்து நீட்டா வந்து புதுசா பேஸ்ட் வச்சு, நீட்டா வந்து வேலை செஞ்சு தரப்போறோம். ஆ நெக்ஸ்ட்டு அண்டர் பார்ட்ஸ்ல வந்து பார்த்தோன்னா, கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிக்காத அளவுக்கு ரப்பர் பெயிண்ட் அடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். அண்டர் பார்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பர் பெயிண்ட் அடிக்க போறோம். ஏன்னா, அப்பதான் நம்ம அந்த மேட் வந்து பிளாட்ஃபார்ம் மேட் போடும்போது, இன்கேஸ் இது தண்ணி பட்டாலோ, சீக்கிரமா கொஞ்சம் லாங் லைஃப் கொஞ்சம் வரும். அதனால வந்து ரஷ் ஃபார்ம் ஆகாம இருக்கும்.
உள்ளர் இன்னர் பிரேம் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக கட் பண்ணி எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த வீடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டினியூஸாக பாருங்கள், ஃபார்வர்ட் பண்ணாமல். ஏன்னா அப்போ தான் நான் வந்து எந்த அளவுக்கு ஒரு வண்டியை நாங்கள் செய்கிறோம் அப்படின்றது தெரியும். ரெண்டாவது வந்து இன்ஜின் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக இன்ஜின் பேக் சைடில் வந்து டேமேஜ் ஆகலை. இன்ஜினுக்கு கெட்ட அங்கங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் இன்ஜின் நாங்கள் இந்த வண்டிக்கு ரிமூவ் பண்ணலை. ஏன்னா நாங்கள் செக் பண்ணிட்டோம் டோட்டலாக. இன்ஜினுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள பெரிய பெரிய ஹோல்ஸ் எதனா டேமேஜ் இருந்தால் கம்பல்சரி இன்ஜினை ரிமூவ் பண்ணி நம்ம டோட்டலாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பேக்கில் வந்து அடியில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோம் மெட்டல் அந்த துணி வரதுனால அதை நம்ம ரிமூவ் பண்ண போல. அதனால் இன்ஜினுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி இன்ஜின் ரூம் நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டிங்கர் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப்பில் பீஸ் போட்டது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நீட்டாக வந்து என்சி பட்டி போட்டு நெக்ஸ்ட் வந்து நீட்டாக டல் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2K பிரேமர் ஃபுல் அண்ட் ஃபுல் 2K பிரேமர் தான் அடிப்போம். 2K பிரேமர்ன்றது வந்து பார்த்தோன்னா 1K பிரேமர் கொஞ்சம் ரேட் வைஸ் கம்மி, 2K பிரேமர் கொஞ்சம் ரேட் வைஸ் கொஞ்சம் கூட வரும். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா நல்லா ஒரு 2 டேஸ் 3 டேஸ் நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம அடித்தோம் அப்படின்னா சீக்கிரமாக கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வரது கொஞ்சம் வந்து வராமல் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து பார்த்தோன்னா பெயிண்டிங்கான ஒர்க்கிங் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம பிரேமர் அடித்து ஆல்ரெடி வெயிலில் காய வச்சு ஆல்ரெடி பட்டி போட்டு நீட்டாக தேய்ச்சிருக்கோம். ரெண்டாவது ஸ்பாட் எல்லாமே அடித்து முடிச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி இந்த லப்பர் பெயிண்ட், அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த லப்பர் பெயிண்ட் வந்து 3Mன்ற போது வந்து அது ஒரு பிராண்டட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும் லப்பர் பெயிண்ட்டு. இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நீட்டாக வந்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக்கம் போட்டு நீட்டாக ஈர வேஸ்ட் போட்டு நீட்டாக தொடச்சிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லப்பர் பெயிண்ட் அடிக்கிறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மெட்டல் மேலே இந்த லப்பர் பெயிண்ட் அடிக்கும்போது ஒரு லப்பர் கோட் மாதிரி மேலே வந்து கவரேஜ் ஆயிரும். அந்த ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகுறதோ இல்லை அந்த பொரிச்சல் வர்றதோ கொஞ்சம் அரெஸ்ட் ஆகும். ஒரு 5 வருஷம் உழைக்குன்னா ஒரு 8 வருஷம் 9 வருஷம் சேர்ந்து உழைக்கும் அந்த லப்பர் கோட் அடிக்கும்போது. ஃபர்ஸ்ட்டெல்லாம் கம்பெனிலே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வர லேட்டஸ்ட் வண்டிக்கு எதுக்குமே வந்து இந்த லப்பர் கோட் பெயிண்ட் அடிக்கிறதில்ல. நாங்கள் நிறைய வண்டிக்கு அடிச்சு கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நான் யூடியூப்லேயும் வீடியோஸ் போட்டிருக்கேன். இதோட கண்டினியூஸ் வீடியோஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இப்போ டோட்டலாக வந்து லப்பர் பெயிண்ட் அடிச்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லப்பர் பெயிண்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம அவுட்டரில் நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வண்டியை ஒரு 4 டைம் வந்து பார்த்தோன்னா நம்ம பிரேமர் அடித்து கிட்டத்தட்ட நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். டோட்டலாக வந்து ஓரளவு வந்து 4-5 டைம் வந்து சின்ன சின்ன பட்டி பார்த்து எல்லாமே கரெக்ஷன் எல்லாம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ பெயிண்டிங்கான ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். அந்த கலரிங் கொடுக்குற வேலையை வந்து பண்ண போகிறோம். இந்த வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆல்டர்னேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா அந்த LED எல்லாமே எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா நம்ம ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்கோம் LED ஒர்க்ஸும். இதோட கண்டினியூஸ் வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கோட் இது வந்து பார்த்தோன்னா பேசிக்காக வந்து பார்த்தோன்னா ஒயிட் வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா நார்மல் முதல்ல ஒயிட் வந்து பேஸ் ஒயிட் அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் மெட்டாலிக் கொடுக்க போகிறோம். மெட்டாலிக் கொடுத்ததுக்கப்புறம் வந்து கிளியர் அடிக்க போகிறோம் கிளாஸ் ஃபினிஷிங்க்கு. இது டோட்டலாக ஒரு வண்டி நம்ம டோட்டலாக கிட்டத்தட்ட பெயிண்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் வந்து நம்ம வண்டி நம்ம பெயிண்டிங் பண்ணி கவரேஜ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 3 டைம் பெயிண்ட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 3 டைம் வந்து கிளியர் கொடுக்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தோன்னா ரஃப்பாக வந்து ஓவராலாக வந்து நம்ம வந்து கிளியர் அடிச்சுட்டு ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா ஒரு அளவுக்கு நீட்டாக வந்து கவரேஜ் பண்ணிவிட்டு நல்லாவே கவரேஜ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஃபினிஷிங் வந்து பார்த்தோன்னா 3 கோட் வந்து கிளியர் வந்து ஃபைனலாக வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கீங்க. இது நான் டோட்டலாக வேலை முடிச்சதுக்கப்புறம் இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நான் ஏன்னா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு வண்டி கொடுக்குறீங்களோ நான் அந்த அளவுக்கு செஞ்சு தர முடியும். ஓவராலாக வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து பட்ஜெட் வைஸில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து அதிகமான பட்ஜெட் நாங்கள் பண்ணி கொடுத்ததில்ல. ஒரு அமௌண்ட் சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த அமௌண்ட்டில் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் அளவாக வேலை சொன்னீங்கன்னா அந்த அளவான வேலையை நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். இல்லை ஃபுல் ஒர்க்கிங் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஃபுல் ஒர்க்கிங் நாங்கள் முடிச்சு நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் சின்ன சின்ன ஒர்க்கிங்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளுக்கு அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒர்க்கிங் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கமிட்மெண்ட் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த வண்டிக்கு முன்னாடி ஆல்ரெடி நாங்கள் வண்டி எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் கஸ்டமர் நம்மளுக்கு வண்டி கொடுக்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு 2 வண்டி நம்மளுக்கு போயிட்டு இருந்து. ஏன்னா அந்த 2 வண்டி ஒர்க்கிங் முடிச்சுட்டு தான் நம்ம இவரோட வண்டி எடுக்க முடிஞ்சது. ஏன்னா நான் அவங்களுக்கும் நான் பதில் சொல்லி ஆகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 மாதம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதில் ஓடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மினிமம் 2 மாதத்தில் அந்த ஒர்க்கிங் நான் முடிச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா இதில் வந்து 1 மாதம் எனக்கு கூடுதலாக வந்து ஒர்க்கிங் அதிகமாக போயிருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்கள் சைடில் வந்து பண்ணி கொடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வைஸும் எவ்வளோக்கு எவ்வளோ அனுசரித்து முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரேட் வைஸும் அனுசரித்து கொடுத்துட்டோம். ஏன்னா நாங்கள் கட் அண்ட் ரைட்டாக வந்து இவ்வளோ தான் செய்வோம்னு நானும் சொல்ல முடியாது. நீங்கள் வேலைக்கு கொடுத்தீங்கன்னா எங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபில்டர் பண்ண முடியுமோ நாங்களும் எங்கள் சைடில் ரேட் வைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி வண்டியில் வந்து டெலிவரி கொடுத்துருவோம்.
டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேல் வந்து டோட்டலாக வந்து மெட்டாலிக் வந்து நாங்கள் இன்னும் அடிக்கல. டோட்டலாக வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் தான் வந்து பேல் அடிப்போம். பேலுக்கு அடிச்சதுக்கப்புறம் தான் வந்து கிளியர் அடிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேல் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக முடிச்சதுக்கப்புறம் பேல் அடிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கிளியர். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே ஷைனிங் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலாக வந்து கவரேஜ் பண்ண ஆரம்பிச்சிரும். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வீடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ரு எல்லா ஒர்க்கிங் நடந்திருக்கு. டாப் வியூ எல்லாமே காட்டிகிட்டு இருக்கேன். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியும் அவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த வண்டியில் இந்த ரிசல்ட்டு. ஏன் இவ்வளோ நான் விளக்கத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, கஸ்டமர் வந்து ரொம்ப 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 பெருசாக வந்து யோசிக்கிறாங்க. இப்படி வேணும் அப்படி வேணும்னு. எல்லாமே நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்பயும் சொன்னது தான். நான் ஆல்ரெடி போடுற பொருள் எல்லாமே வண்டியில் கழட்டி வச்ச பொருள் அப்படியே நம்ம ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருவோம். ஓகேங்களா? இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ண சொன்னால் மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணுவேன். இன்கேஸ் ரொம்ப அன்கண்டிஷன் ஆயிடுச்சு, கழட்டும் போது மாட்ட முடியாது, இது மாற்றியே தான் ஆகணும்னா நாங்கள் கம்பல்சரி மாற்றிடுவோம். அதனால நம்ம பழைய ஃபிட்டிங்ஸில் எதனா நீங்கள் வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு போயிட்டு எதனா ஒன்று கரெக்ஷன் வந்தாலுமே இல்லை எதனா ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் சின்ன சின்ன கரெக்ஷன் கம்பல்சரி பண்ணுற மாதிரி வரும். சில பேர் கேட்பாங்க, ஏன்பா இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே மாற்ற வேண்டியதான். நான் அதுக்கும் பதில் சொல்லிடுறேன். நான் மாற்ற போனேன் அப்படின்னா 1 பை 1 இந்த மாதிரி நான் பார்த்து எல்லாத்தையும் மாற்றினா பில்லு கூட ஆகிட்டே இருக்கும். அப்போ நான் ஒரு 25,000 நான் ஒர்க்கிங் எடுக்கிறேன் அப்படின்னா, அப்போ நான் 40,000 50,000 நான் ஒர்க்கிங் எடுத்தேன் அப்படின்னா சமாளிக்க முடியாது உங்ககிட்ட. அதனால நான் பார்த்தோன்னா நம்மளால எவ்வளோ ஓவரால் முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஓவரால் நாங்கள் முடிச்சு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தோன்னா டோட்டலாக அவுட்ரு எல்லாமே வந்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா பானட்டு கழட்டி இன்னர் அடிக்க சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பானட், ஏன்னா பானட் ஃபஸ்ட்டு இன்னர் அடிக்கலான்னு இருந்தோம். தம்பி இருந்துக்குன்னு அவுட்ரு முதல்ல அடிச்சிடலாம், அதுக்கப்புறம் வந்து இன்னர் அடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அப்படி அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பைன் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட டோட்டலாக ஓவரால் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோஸ் மூலமாக பார்க்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாடி ஸ்டிக்கர் எல்லாமே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ரெண்டாவது பார்த்தோன்னா மேலே வந்து பார்த்தோன்னா அப்போல் செல்லு ரூஃப் எல்லாமே மாட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா பெயிண்ட் பண்ணிட்டோம். பெயிண்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டலாக வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இது வாட்டர் வாஷே நாங்கள் ஒரு பாடி கிட்டத்தட்ட ஒர்க்கிங் இடத்துலேருந்து இந்த வண்டிக்கு நாங்கள் ஒரு 5 டைமாவது வாட்டர் வாஷ் பண்ணிடுவோம். ஏன்னா டிங்கர் வேலை செஞ்சதுக்கப்புறம் ஒரு டைம், டிங்கர் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைமு, அப்புறம் ஃபிட்டிங்ஸ் போகிறதுக்கு ஒரு டைமு, பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபிட்டிங்ஸ் போகிறதுக்கு ஒரு டைம், எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா வாட்டர் வாஷ் பண்ணி தான் எல்லா ஃபிட்டிங்ஸ் நம்ம மாட்டிகிட்ருக்கோம். இதெல்லாம் டோட்டலாக வந்து பார்த்தோன்னா ஹெட்லைட் டூமெல்லாம் கஸ்டமர் வாங்கி வந்து கொடுத்துருந்தார். எல்லாமே விலை கம்மி டூம் தான் போட்டிருக்கோம். அதில் எல்லாமே லோக்கல் ஸ்பெர்ஸ் தான் போட்டிருக்கு. ஏன்னா இதெல்லாம் கஸ்டமரே வாங்கி கொடுத்ததுனால அது அவங்க சைடில் விட்டுட்டோம். எங்கள் சைடில் நாங்கள் ஒர்க்கிங் செஞ்ச வரையும் நம்ம வந்து ஓரளவுக்கு செஞ்சு கொடுத்துட்டோம். இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வண்டியை எங்களால் செஞ்சு தர முடியும். எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேலே டிஸ்பிளே 9 இன்ச் டிஸ்பிளே பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் சீட் கவரு, மேலே அப்போல் செல் எல்லாமே வந்து நீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் ஒர்க் நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபிட்டிங்ஸ் ஒர்க், இந்த கரெக்ஷன் ஒர்க் எல்லாமே வந்து 1 பை 1 நடந்துட்டுருக்கு வேலை. இதோட டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸ் டோட்டலாக ப்ராப்பராக நான் இந்த வண்டிக்கு நான் எல்லா ஸ்பேர்ஸும் ஒரிஜினல் தான் போட வேண்டியது என்னுடைய பிளானு. ஏன்னா கஸ்டமர் வந்து எனக்கு ஆள் இருக்காங்க தெரிஞ்சவங்க சொல்லிட்டு நானே வாங்கி தரேன்ட்டாங்க. அதனால் அவங்க சர்க்கிளே விட்டுட்டோம். ஆனால் இருந்தாலுமே கஸ்டமர் பொருள் வாங்கி கொடுத்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். டோட்டலாக வண்டியோட ஒர்க்கிங் எல்லாம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோம் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா நான் டோட்டல் பில்லில் வந்து வாட்டர் வாஷோட பில்லு வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா தான் போடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கிட்டத்தட்ட நான் ஒரு வண்டியை வந்து கிட்டத்தட்ட 5 டைம் 6 டைம் வாஷ் பண்ணி நான் வேலை செய்கிறேன். ஆனால் பில் முதற்கொண்டு எல்லாமே நாங்கள் ரேட் வைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதோட ஒர்க் டோட்டலாக வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இதோட அவுட்புட் நான் ஃபைனல் வீடியோஸ் இதிலே போட்டிருக்கேன். அதில் எக்ஸ்ட்ரா எல்இடி எல்லாமே நீட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா வெளிச்சம் நல்லா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் ஆரனும் ஹெவியாக வந்து மாட்டி கொடுத்துருக்கோம். இதோட ஓவரால் பட்ஜெட் எல்லாமே சொல்லிட்டேன். டிங்கரிங்கோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 20 சில்லற வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கோட காஸ்ட் 28,000 ரூபா. பாடி ஸ்டிக்கர் வந்து பார்த்தோன்னா 5,400 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஓவராலாக நாங்கள் வேலை செஞ்சது. அப்புறம் வீல் கப் வந்து பார்த்தீங்கன்னா சுமோவோட டைப்பே நாங்கள் மாற்றிருக்கோம். வீல் கப்பு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,250 ரூபா. டோர் வைசர் வந்து பார்த்தீங்கன்னா 1,250 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸ்ட்ரா பம்பரில் எல்இடி மாட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,200 ரூபா. சுவிட்சு, ஒயரு, லைட்டு எல்லாமே சேர்த்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்கள் வண்டி லோ பட்ஜெட்டில் பண்ணிக்கணும். என்னோட சேனலை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். நான் 1 பை 1 உங்களுக்கு வீடியோஸ் போட்டுகிட்டு இருப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வண்டிக்கு நான் நீட்டாக வந்து ரேட் வைஸில் பண்ணி தர முடியும். இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட இதோட ஓவரால் ஐட்டம் எல்லாமே நீட்டாக வந்து மாற்றி நீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சைடில் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு
வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். 2வது இந்த வண்டியோட டோட்டல் வந்து பார்த்தோன்னா ஒரு 80% நம்ம கிளாரிட்டி பண்ணி கொடுத்துடலாம். அந்த நிறைய பேர் வீடியோவில் போட 100க்கு 100% நாங்கள் வேலை செஞ்சு தரோம். அந்த மாதிரிலாம் முடியவே முடியாது. எங்கள் சைடில் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ